பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி நம்ம வெளிச்சமா மாறுவோம்னு நான் முதலாவது சொல்றேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். நம்மளே இருளில் தான் இருந்தோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பாவம், சாபம், மரணம், துக்கம், வியாதி, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம் போன்ற இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் தான் நம்ம இருந்தோம். என்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தாரோ அந்த இருளிலிருந்து கர்த்தர் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வெளிச்சத்தின் இடத்திற்கு அநேகரை என்ன பண்ணணும்? கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம போகிற இடத்துல வெளிச்சம் கொடுக்குறவங்களா நம்ம மாற வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படின்னா என்னன்னா, ஒரு பட்டணத்து மேலே ஒரு மலை மேலே ஒரு பட்டணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தாவே விசிபிளாக தெரியும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை விசிபிளாக இருக்கணும். எல்லாரும் நம்மக்கிட்ட ஓடி வரணும். இங்கே போனால் விடுதலை கிடைக்கும், இங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், இந்த சிஸ்டர் கிட்ட பேசினா ஆறுதல் கிடைக்கும், இந்த பிரதர் கிட்ட பேசினா எனக்கு நன்மை உண்டாகும், அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் சொல்லுகிற காரியங்கள், அவங்க சொல்கிற அந்த ஆலோசனைகள் நிச்சயமாக என் வாழ்க்கைக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறும்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்பி உங்களிடத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சுயமாய் பிரகாசிக்க முடியாது, ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மளால் பிரகாசிக்க முடியும். ஏனென்றால் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அதே நேரம் உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு அநேகரை அழைத்து வர நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.